Good morning students. நாம் இப்போ இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் மாடல் நம்பர் 5 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 5ஓட டாபிக் வந்து இன்கம். இன்கம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் டு யூ மீன் பை இன்கம்? அக்கார்டிங் டு Sir George Souness has defined income as follows. இன்கம்னா என்னங்கிறது Sir George சொல்லியிருக்காரு. அவரோட டெஃபினேஷன் என்ன பார்ப்போம். இன்கம் connotes a periodically monetary return. connotes-னா குறிப்பு. இன்கம்ங்கிறது ஒரு குறிப்பு மாதிரி. எதை குறிக்குது? periodically monetary return. periodically மாதந்தோறும், வாரந்தோறும், தினந்தோறும் கிடைக்கக்கூடிய பணம். come in some sort of regularity. ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு பணம். are expected from a definite source. உறுதியாக கிடைக்கக்கூடிய பணம். ஸோ இன்கம்ங்கிறது ஒரு பணம் சம்மந்தப்பட்டது. உறுதியான காலங்களில் தேவையான அளவு கிடைக்கக்கூடிய பணத்தை இன்கம்னு சொல்லுவான். The source is not necessary one which is expected to be continuously productive. சோர்ஸுங்கிறது ஒன்று தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு 2-3 இன்கம் கூட கிடைக்கலாம். continuously productive தொடர்ச்சியாக கிடைக்கலாம். but it must be one whose object in the production of definite return. ஆனால் அந்த இன்கத்தோட நோக்கம் எப்படி இருக்கணும்? definite return, உறுதியான ஒரு செயலின் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அதுக்கு பேர் இன்கம். thus income has been linked figuratively to the fruit of a tree. அதை நம்ம ஒரு படம் மூலமாக தானே எப்படின்னா ஃப்ரூட், ஒரு மரம் இருக்குது, ஒரு மரத்தை ஒரு செடியை நட்டு மரமாக்குறாங்க, மரம் வளர்ந்து என்ன கொடுக்குது? பழங்கள் கொடுக்குதுல, அந்த பழத்துக்கு பேர் என்னது? இன்கம். ஆர் ஏ கிராப் ஆஃப் ஃபீல்டு, ஒரு விவசாய விளைநிலம் இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க? அதை உழுது நல்லபடியாக தானியம் பயிரிட்டு அந்த தானியம் வளர்ந்து மகசூல் கொடுக்குதுல, அதுக்கு பேர் என்னது? இன்கம். இட் இஸ் எசென்சியலி த ப்ரொடியூஸ் ஆஃப் சம்திங் விச் இஸ் ஆஃபன் லூஸ்லி ஸ்போக்கன் அஸ் கேபிட்டல். ஸோ அதுக்கு இன்கத்துக்கு என்ன தேவை? அதுக்கு முன்னாடி கேபிட்டல்னு ஒன்று இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? இன்கம்ங்கிற ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் கேபிட்டல் தோ பாசிபிள் இன் த சோர்ஸ் இன் த கேஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ். ஸோ செக்யூரிட்டிஸ் மூலமாக, அதாவது பங்கு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் வெளியிடுவது மூலமாக எதை திரட்ட முடியும்? கேபிட்டலையும் திரட்ட முடியும். இன்கம்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எதை சொல்லுது? The definition of income as per section 2 subsection 24. section 2லையும் subsection 24ம் இதை பற்றி இன்கம்னா என்னென்னு ஒரு டெஃபினட் கிளியராக சொல்லுது. ஸோ அது என்னென்னது? எனி லீகல் ஆர் இல்லீகல் இன்கம் அரைசிங் டு த அசசி. அசசினா யார்? வருமான வரி செலுத்தக்கூடிய நபரால் ஈட்டக்கூடிய சட்டப்பூர்வமானதோ சட்டப்படி இல்லாத முறையிலோ வருமானம் ஈட்டினால் அது என்னவாக கருதப்படும்? இன்கமாக கருதப்படும். எனி இன்கம் தட் இஸ் ரிசீவ்ட் அட் இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ். இர்ரெகுலர். ஸோ இன்கம்ங்கிறது டெய்லி வரணுங்கிறது அவசியம் இல்லை, மாதம் மாதம் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒழுங்கின் 2 மாதத்துக்கு ஒர்க்கையும் கிடைக்கலாம், 5 மாதத்துக்கு ஒர்க்கையும் கிடைக்கலாம். இர்ரெகுலர் இன்டர்வல்ஸில் வர்றதையும் என்னவா கருதலாம்? இன்கம்னு கருதலாம். தினசரி வந்தால் தான் இன்கம்ங்கிற அவசியம் இல்லை. எனி டேக்ஸபிள் இன்கம் தட் ஹேவ் பீன் ரிசீவ்டு ஃப்ரம் எ சோர்ஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, ஸோ அதுக்கு நான் இன்கம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ அதுவும் அவருக்கு இன்கமாக தான் ட்ரீட் பண்ணப்படும். எனி பெனிஃபிட் தட் கேன் பி மெஷர்ட் இன் மணி. வேறு எதுவும் ஆதாயம் கிடைக்குது, அவருக்கு வேறு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, ஸோ அதை எதை வச்சு மதிப்பிடணும்? அவருடைய பணத்தின் மதிப்பை பொறுத்து மதிப்பிடணும். எனி சப்சிடி ஆர் ரிலீஃப் ஆர் இம்ப்ரெஸ்மெண்ட். ஸோ ஏதோ ஒரு சப்சிடி கொடுக்குறாரு, ரிலீஃப், ஒரு புயல் நிவாரண நிதி, வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாரு, அதை நம்ம என்னவா தேவையில்லை? இன்கமாக ட்ரீட் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை. கிஃப்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸீட் இந்தியன் ருபீஸ் 50,000. 50,000க்கு மேலே அவருக்கு ஒரு தனிநபரிடமிருந்து பணமாக கிஃப்டாக கிடைக்குதுன்னா அதை என்னவா கருத வேண்டிய அவசியம் இல்லை, அதை சாதாரணமாக விட வேண்டிய அவசியம் இல்லை, அதை இன்கமாக கருதணும். 50,000க்கு மேலே அவருக்கு என்ன இருக்குது? ஒரு கிஃப்ட் கிடைக்குதுன்னா அது இன்கத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். எனி ப்ரைஸ் ஏதோ என்ன பண்ணுறாரு? வாங்கியிருந்தாருன்னா அது என்ன பண்ணலாம்? அவருக்கு கேஷ் ப்ரைஸ் ஏதோ கிடைக்குது, லாட்ரியில் வின் பண்ணுறாரு, ஏதோ ஒரு சம்திங் கேஷுவல் இன்கம் லைக் வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ், ஹார்ஸ் ரேஸ், கேம்பிளிங், இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இன்கத்துக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் யார் கொடுக்குற டெஃபினிஷன்? இன்கத்தை பற்றி கொடுக்குற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொடுக்குற டெஃபினிஷன். அடுத்து நாம் பார்க்க போகிறது
Incomes can be broadly classified into two categories. இன்கத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று taxable income, இன்னொன்று exempted income. Taxable incomeனா என்னது? They are income forming part of total income and are subject to tax. The incomes forming part என்னது? Forming part என்னது? வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடிய முகாந்திரம் உள்ள பகுதி. ஃபார்மிங் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம், மொத்த இன்கம், அவரோட மொத்த இன்கம் ஒரு 20 லட்சம் ரூபானா, ஸோ அதில் என்ன பண்ணலாம், 30% டேக்ஸ் அவர் மேலே சார்ஜ் பண்ணலாம். ஆல் சச் இன்கம்ஸ் ஆர் கவர்டு அண்டர் செக்ஷன் 14 to 18 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஸோ இதை பற்றி விவரங்கள்லாம் இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் எதில் இருக்குது? செக்ஷன் 14 செக்ஷன் 80 வரைய கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது காம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். ஒரு தனிநபரின் வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? காம்ப்யூட்டேஷன், ஒரு தனிநபர் அவருக்கு என்ன வருமானங்கள் வரலாம்? அவருடைய சம்பளத்திலிருந்து வருமானம் வரலாம், அவருடைய சொத்துக்கள், வீடு, நிலம், இதிலிருந்து வருமானம் வரலாம், அவருடைய வணிகம், பிஸ்னஸ், அவருடைய தொழில், அவர் என்ன பண்ணலாம், டாக்டராக இருக்கலாம், ஸோ என்னதான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், ஸோ அதன் மூலயமா வருமானம் வரலாம். கேபிட்டல் கெயின்ஸ், அவர் முதலீடு பண்ணியிருக்கலாம், பங்குச்சந்தையில், ஷேர் மார்க்கெட்டில், கடன் பத்திரங்களில், பாண்டு பத்திரங்களில் முதலீடு பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிலிருந்து அவருக்கு என்ன கிடைக்கலாம், வருமானம் கிடைக்கலாம். ஸோ இது போக என்ன கிடைக்கலாம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பிற வழிகள், டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ், கேம்ஸ், இன்கம் ஃப்ரம் மெஷினரி, பிளான்ட் ஆர் ஃபர்னிச்சர், இன்கம் ஃப்ரம் லெட்டிங் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் அலாங் வித் பில்டிங். ஸோ இப்படி இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஸோ அவர் மற்ற அதர் சோர்ஸ்லேயும் அவருக்கு என்ன கிடைக்கலாம், வருமானங்கள் கிடைக்கலாம். ஸோ ஒரு தனிநபருக்கு இப்படித்தான் வருமானம், இந்த 5 வழிகளில் வருமானம் கிடைக்கும். டோட்டல் இன்கம் இஸ் காம்ப்யூட்டட் on the basis of residential status of the assessee. ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ், அவர் உள்ளூர் இந்தியாவை சேர்ந்தவரா, இல்லை நான் ரெசிடென்ட், இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் போய் தங்கியிருக்காரா, ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த காம்படிஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் பண்ணுவாங்க. அந்த டோட்டல் இன்கம் எத்தனை வகையாக பிரிச்சிருக்கோன்னு மறுபடியும் சொல்லியிருக்கேன், 5 வகை. மொதல் வகை இன்கம் ஃப்ரம் சேலரி, அவருக்கு சம்பளமாக கிடைக்கக்கூடிய பணத்திலிருந்து அவருக்கு வருமான வரி கணக்கிடுவதற்கு பெயர் இன்கம் ஃப்ரம் சேலரி. அவருடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள், அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அவருடைய வரி பிடித்தம் செய்வதற்காக கணக்கீடு செய்வதற்கு பெயர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், ஸோ அவருடைய தொழில் மற்றும் வணிகம், வியாபாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களுக்கு வரி கணக்கீடு செய்வதற்கு பேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அடுத்து கேபிட்டல் கெயின்ஸ், அவருடைய முதலீடுகள், அவருடைய பாண்டு பத்திரங்கள், ஷேர் பத்திரங்கள், அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முதலீட்டு ஆதாயங்களுக்கு வரி கணக்கிடுவது செய்வதற்கு பேர் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ். அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அவருடைய பிற வருமானங்கள் எதை குறிக்கலாம், வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ், கேம்ஸ், இன்கம் ஃப்ரம் மிஷினரி, பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர், ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், வாடகை கூட்டு சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு பேர் என்னது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் காம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம். இன்கத்தோட சிறப்பு இயல்புகள் என்னென்ன? ஸோ இன்கம்ங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு டெஃபினைட் சோர்ஸ், ஒரு உறுதியாக கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கணும். இன்கம் மேபி எப்படி இருக்கலாம், ரிசீவ்டு இன் கேஷ் ஆர் இன் கைண்ட், அது பணமாகவும் இருக்கலாம், இல்லை வேறு வடிவங்களாகவும் இருக்கலாம், பணத்திற்கு ஈக்குவலான தங்கமாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லலாம், இன்கமாக கருதலாம். இன்கம் பீயிங் கன்சிடர்ட் ஆன் ரிசிப்ட் பேசிஸ், ரிசிப்ட்னா என்னது, எவ்வளவு வருமானம் வந்ததோ அதன் அடிப்படையில் தான் இன்கம் தீர்மானிக்கப்படும். யூக அடிப்படையில் இன்கம் தீர்மானிக்கப்படாது, கைக்கு வந்த தொகையை வைத்து தான் இன்கம் தீர்மானிக்கப்படும். ரிலீஃப் ஆர் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், ரிலீஃபுக்காக கொடுத்தது, ரிலீஃப்னா என்னது, புயல் நிவாரண நிதி, வெள்ள நிவாரண நிதி, புனரமைப்பு நிதி, ஸோ இந்த மாதிரி நிதிகளுக்காக கொடுத்தது என்னவா கருத முடியாது, ஆர் ட்ரீட்டட் அஸ் இன்கம். இன்கம் மே பி பெர்மனன்ட் ஆர் டெம்பரரி, வருமானங்கிறது நிரந்தரமாக இருக்கலாம், தற்காலிகமானதாகவும் இருக்கலாம். கிஃப்ட் ஃப்ரம் அன்ரிலேட்டட் பர்சன்ஸ் எக்ஸீடிங் ₹50,000 இன் அக்ரிகேட் ஆர் டாக்ஸபிள், ஒரு நபர்கிட்ட இருந்து என்னுடைய நண்பர் கொடுத்தாரு, உறவினர் கொடுத்தாங்க, 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா அது எதுக்குள்ளே கொண்டு வரணும், டேக்ஸ், அதுக்கான வரியை நம்ம கண்டிப்பாக கட்டணும். டாக்ஸபிள், அது டாக்ஸபிள் இன்கமாக கருத முடியும். கேஷ் ரிசீவ்டு பை ஒய்ஃப் ஃப்ரம் ஹஸ்பண்ட் ஃபார் மீட்டிங் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். ஸோ கணவன்கிட்ட
கணவர்கிட்ட இருந்து மனைவி தன்னுடைய வீட்டு செலவினங்களுக்காக வாங்குற தொகையை என்ன சொல்லக்கூடாது, இன்கம்னு சொல்லக்கூடாது. அமௌண்ட் ரிசீவ்டு பை எ ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், கிரிக்கெட் டீமில் இருக்கேன், ஃபுட்பால் டீமில் இருக்கேன், ஹாக்கி டீமில் இருக்கேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கேன், அதன் மூலிமா எனக்கு வருமானம் ஈட்டுறேன், பொழுதுபோக்குக்கு விளாட்ல, ப்ரொஃபஷனல் விளாட்றேன். ஸோ அப்படிங்கும்போது என்னது, இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ். ஸோ அதுக்கும் என்ன உண்டு, வருமான வரி பிடித்தம் உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இன்கம்னா என்ன, அதோடைய டெஃபினிஷன்ஸ் என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, காம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் பண்ணுறது எப்படி, ஸோ எத்தனை விதமான இன்கம் இருக்குது, இதை பற்றி நாம் இன்றைக்கி மாடல் நம்பர் 5ல் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி அடுத்து நாம் பார்க்க போகிற மாடல் நம்பர் 6 என்னதுன்னா எக்ஸம்ப்டட் இன்கம். எக்ஸப்டட் இன்கம், வருமானம் வரும், அதுக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வரி பிடித்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு மதிப்புள்ள கிஃப்ட் வாங்கினா அது டேக்ஸ் கணக்கெடுக்கு எடுக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு மதிப்புள்ள, எத்தனை ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் எனக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் நான் கட்ட வேண்டியிருக்கும். இந்த கேள்விக்கு விட யோசிச்சு வைங்க. நம்ம அடுத்த செஷனில் நாம் மீட் பண்ணுவோம்.